சுவாமி, அந்த நெட்டையனும் குட்டையனும் வராங்க. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? கவலையே படாதே, வெளுத்து கட்டி விடுறேன். நடிப்பை பத்தி என்னென்ன சொல்ல வேண்டாம். உழைப்பாளி படம் பாத்தியோ? அதுல சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரு சிவன் வேஷம் போட்டு வருவார். அவரை நான் தான் ஸ்கூட்டர்ல உட்காந்து வச்சு ஓட்டினேன். இது உங்களுக்கு எல்லாரையும் காப்பாத்துப்பா. ஆஞ்சநேய சாமி, வடமலை சாத்துங்க. ஏன் சாமி வடகில வெடி கொண்டா வச்சுட்டு இப்படி போய் செக் பண்றீங்க? 4 வடை குறையிறது. நான் 2 சாப்பிட்டேன். கேட்டா தான் உண்மை வருது பாத்தீங்களா? அல்பம். சரி, அத விடுங்க. நீங்க பெரிய ஆஞ்சநேயர் பக்தர். எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். இப்ப கொஞ்ச நாளா உங்க மனசு ஏதோ சஞ்சலப்பட்டு இருக்கு. உண்மைதானோ? எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எல்லாம் அந்த ஆஞ்சநேயருடைய அருள். ஆஞ்சநேயர் உங்கள்ட்ட வந்து சொல்லிட்டாரா? நேக்கு எல்லாருடைய எதிர்காலத்தை பத்தி தெரியும். உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போறது. சாமி, நான் ஒரு ஆஞ்சநேயர் பக்தன், இப்படி சஞ்சலப்படலாமா? அத பத்தி என்ன, ஒண்ணும் தப்பே இல்ல. நேக்கு 6 பொண்ணு. 6 பொண்ணா? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. 6 பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். கடைசி பொண்ணு டைவர்ஸ் பண்ணி ஆத்துல இருக்கா. இப்ப அவளுக்கு மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கேன். நீ கல்யாணம் பண்ணிக்கிறியோ? வேண்டாம் வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். இந்த வரமாலைய வச்சுங்க. இத புடிங்க, படிங்க. என்ன சாமி அனுமார் மாதிரி வந்துகிட்டு இருக்கு? இதுல 1008 தடவை எழுதி இருக்கு. கொஞ்சம் படிங்க. திருமகள் உன் முகம் காண வேண்டும், உன் வரவால் என் நலம் ஓங்க வேண்டும். இந்த பாட்டை நன்னா மனப்பாடம் பண்ணிட்டு கோவில் வாசல்ல கண்ணை மூடிட்டு பாடுங்க. உங்க வருங்கால மனைவிய சுண்டி இழுத்துட்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்திடும். ரொம்ப தேங்க்ஸ் சாமி. தர்ஷனே. சாமி, எனக்கு அதே மாதிரி நடக்குமா? ஓ, கண்டிப்பா நடக்கும். ஏன் சாமி இவ்வளவு பணம் வாங்கிருக்கீல்ல, எனக்கு ஏதாவது கூட தர்றேனே. தாராளமா தர்றேன். ஜெய் ஆஞ்சநேயா. என்னது நாமம்? நான் நினைச்ச பொண்ணு மடியிலேயே வந்து உட்காந்துட்டாளா? எல்லார் பக்திக்கு பொண்ணுதான் வரும். என் பக்திக்கு ஆஞ்சநேயரே வந்துட்டாரு. ஆஞ்சநேயா ஓடுங்க. ஹலோ, போயிட்டீங்களா? இன்னும் இருக்கீங்களா? ஓகே. பிபி பல்ஸ் எல்லாம் பார்த்தாச்சா? பார்த்தாச்சு டாக்டர். எக்ஸ்ரே கொடுங்க. மேரி, இந்த உடம்புக்கு எதுக்கா எக்ஸ்ரே எடுத்த? எந்தினா டார்ச் அடிச்சு பார்த்தாலே எல்லாம் தெரியுமே. டாக்டர், சாரி டாக்டர், உணர்ச்சி வசப்பட்டேன். ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு என்னென்ன கெட்ட பழக்கம்லாம் இருக்கு? எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. சிகரெட் மட்டும் தான் குடிப்பேன். எப்பெல்லாம் சிகரெட் பிடிப்பீங்க? எப்பெல்லாம் தண்ணி அடிக்கிறேனோ அப்பெல்லாம் தம் அடிப்பேன். எப்பெல்லாம் தண்ணி அடிப்பீங்க? எப்பெல்லாம் மட்டன் சிக்கன் சாப்பிடறேனோ அப்பெல்லாம் தண்ணி அடிப்பேன். எப்பெல்லாம் மட்டன் சிக்கன் சாப்பிடுவீங்க? எப்பெல்லாம் பலான வீட்டுக்கு போறேனோ அப்பெல்லாம் மட்டன் சிக்கன் சாப்பிடுவேன். ஏன் சார், இப்படி உலகத்துல உள்ள எல்லா கெட்ட பழக்கத்தையும் வச்சுட்டு எந்த கெட்ட பழக்கம் இல்லைன்னு போய் சொல்றீங்களே? கஞ்சா கலக்கல் இதெல்லாம் இல்ல போல இருக்கு. அந்த பழக்கத்தையும் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் டாக்டர். அதனால பாடி ஒன்னும் அஃபெக்ட் ஆகாத. அப்போ எஸ், இவருக்கு மூங்கில் கீத்து மேலெல்லாம் சொல்லிடு. ஐயோ, இவர் கிறிஸ்டியன். அப்ப பெட்டிக்கு சொல்லு. இவருக்கு எதுக்கு பெட்டி? சூட்கேஸ் போதுமே. அப்ப விஐபியா சொல்லு. என்னையா கண்ணையா, எப்படி இருக்கா? டாக்டர் சௌக்கியங்களா? உன் மயக்கம்லாம் எப்படி இருக்கு? அப்பப்ப வருது, அப்பப்ப போகுது. அது என்ன உன் சொந்தக்காரங்களா நான் அடிக்கடி வந்து போறதுக்கு? மேரி, போய் காட்டன் எடுத்துட்டு வா. ஒரு 50 ரூபா கேட்டா தரமாட்டேன்ட்ட. போகும்போது என்னையா கொண்டு போக போற? பிரஷர் இறங்குதியா? ஏறிச்சு. மேரி, போய் தெர்மோமீட்டர் எடுத்துட்டு போ. ஏறுது ஏறுது. அப்பு, பிபி ஸ்டடியா இல்லாம ஏறி ஏறி இறங்குதியா? ஒரு நிமிஷம் டாக்டர். மேரி, நீ கொஞ்சம் தள்ளி போ. இப்ப இறங்கி இருக்குமே? இறங்கிடுச்சு. இப்ப ஏற வைக்கட்டுமா? மேரி, நீ கொஞ்சம் பக்கத்துல வா. இப்போ ஏறிடுச்சு. எப்படி அதெல்லாம்? டாக்டர், இவர் பிபி ஏறி இறங்குறதுக்கு காரணம் இவர் உடம்புல டாக்டர், நம்ம மேரி தான். பார்வதி, டாக்டர் வந்த உடனே எப்போ வீட்டுக்கு போலான்னு கேட்டு. வாட் மிஸ்டர் கணபதி, இப்ப நெஞ்சு வலி எல்லாம் ஒண்ணும் இல்லையா? நல்லா இருக்கு டாக்டர். இவருக்கு மறுபடியும் நெஞ்சு வலி வராது. டோன்ட் வரி, ஹி இஸ் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். நீங்க வீட்டுக்கே கூட்டி போலாம். அப்போ டிஸ்சார்ஜ் பண்ணிடு. சரி டாக்டர். என்ன மிஸ்டர் கணபதி, நீங்க வீட்டுக்கு போலாமா? டாக்டரே சொல்லிட்டாரு. இந்தாங்க இதுவரைக்கான பில்லு. ஹலோ, க்ளோஸ். நல்ல பக்கத்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போயா. குழந்தை இல்லைன்னா பாம்பு. நாகராஜன் ஐயா, நீ கத்தாத. நாகராஜன் மிரல்றான் பாரு. பாம்புக்கு என்ன வியாதி? இத சாதாரண பாம்பு நினைச்சுக்காதமா. ராமநாதன் சார் படத்துல எல்லாம் நடிச்சுக்குது. அவர் படத்துல டைப் அடிக்கும், பூ பறிக்கும், குழந்தை அழுதா தொட்டில் ஆட்டம், வில்லனை துரத்தும். இத ஜனங்க பார்த்து பார்த்து கை தட்டி திஷ்டி போட்டு போச்சுப்பா. திஷ்டி பட்டா மந்திரிச்சு தயத்து கட்டியா? ஏன் எங்கேயும் 2-3 நாளா பால் முட்டை எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறான். பேஜாரா இருக்குது. மருந்து எதாச்சும் கொடுப்பா. இந்த சின்ன விஷயத்துக்கு நான் மருந்து கொடுக்கறதுல உள்ள டாக்டர் இருக்காரு, அவர் கொடுப்பார். போ போ. ஒரு நல்ல கேஸ் வந்திருக்கு. இந்த பாம்பு எதுவுமே சாப்பிடுறதா கொஞ்சம் பாருங்க. வாயத்துற. பாம்பு வாயத்துறையா? சார் ஹார்மோனே வாசிக்கிற? நரம்பு டெஸ்ட் பண்ணையா? ஒன்னும் கவலைப்படாத. ஒரு மருந்து எழுதி தரேன், எல்லாம் சரியா போயிடும். குப்சாமி, இந்த மருந்த கலை கூட. சார்,
இந்த பாம்பின் கால் பாம்பரியும் சொல்றாங்களே, பாம்பு கால் இருக்கா சார்? பாம்பு காலை பாக்கணுமா? காமியா. இந்த பார். இல்ல, பாம்பு கால் இல்ல, பாம்படி தான் இருக்கு. ஏன் சார் மருந்து தேன்ல கழிச்சு கொடுக்கலாமா? தேன்ல கலந்து வேணா நீ சாப்பிடு. பாம்புக்கு முட்டையில 3 வேளை கலந்து கொடு, சரியா போயிடும். சரி கொடுக்குறேன்பா. இந்தா இத 3 வேளை கொடு. எவ்வளவு தரணும்பா? 50 ரூபா. இந்தா. யோ பாம்பு, நம்மள கொஞ்சம் கவனியா. இந்தா குட்டி பாம்பு நீ வச்சுக்கோ. யோ பாம்பு, ஐயோ பாம்பு, அட பாம்பு, இங்க போய் நான் கொண்டு கேட்டேன். அண்ணாத்த, கம்பவுண்டர் அண்ணாத்த, எங்க போயிருக்கோம் அது? யோ யோ என்ன தேடுற? அன்னைக்கு டாக்டர் கிட்ட பாம்பு காட்ட வந்தப்போ கூடையில இருந்து இன்னொரு நல்ல பாம்பு தப்பிச்சு போச்சுப்பா. அதுக்கு இந்த கத்துற? அட புரியாம பேசாதப்பா, அந்த பாம்புக்கு இன்னும் பல்லு புடுங்கல. ஓஹோ, எது பல்ல புடுங்கலையா? எங்க இதுக்குள்ள போய் ஒளிஞ்சின்னு இருக்கானோ. யோ மறுபடி ஊதியா? நான் மறுபடி ஊதுனா பிசிறு அடிக்கும். ஆமா இவர் பெரிய வித்துவானு. யோ ஊதி பாம்பு போடுற பரதேசி. முடியாது வா. ஐயோ எங்க மரியாதைங்கிறது மனசுல இருந்தா போதும். அதுக்காக இப்படி பெஞ்சு மேல ஏறின்னு பயந்து மரியாதை கொடுக்க வேண்டாம். அட நீங்க வேற, இவன் கொண்டு வந்த நல்ல பாம்பு தப்பிச்சு போய் இங்க சுத்துதான். இவ்வளவுதானா? பாம்புக்கு அப்படி பயப்படுறீங்க? யோ இறங்கியா கீழே. நீங்க வேணா நெல்லுங்க, அந்த பாம்புக்கு இன்னும் பல்லே புடுங்கலையா. ஐயோ பாம்பு, நல்ல வேலை பக்கத்து ஆஸ்பத்திரி, இங்க வரவே வராது. அப்போ தியேட்டருக்கு போனியா? போனேன் டாக்டர், இன்னைக்கும் ஹவுஸ்ஃபுல், டிக்கெட் கிடைக்கல. ஐயோ நான் ஆபரேஷன் தியேட்டர் சொன்னையா, ஸ்டெதஸ்கோப்பை மறந்துட்டேன். அதாயா காதுல மாட்டி நெஞ்சில வச்சு பாப்பனே, அத ரூம்ல வச்சுட்டேன், போய் எடுத்துட்டு வா. சரி டாக்டர். சுத்தம். மலையாள செவ்வா பழகி கேரளா உன்னை வனத்தினில தென்னை மரத்தினில. ஏன் டாக்டர், எறும்பு பூந்தா எப்படி சொறிவான்? நீ சொரிஞ்சு விடு. இப்பதான் நல்லா இருந்தா அதுக்குள்ள தூக்கி தூக்கி போடுது. குளிர் ஜுரம் வந்துருச்சு போல இருக்கே. மேரே, இவனுக்கு சலையில ஏத்து. பிரபுதேவா மாதிரி ஆடுறான். இவருக்கு என்ன ப்ராப்ளம் டாக்டர்? இவருக்கு 2 வாரத்துல 20 கிலோ எடை குறைஞ்சிருச்சேன்ற வருத்தத்துல தூக்கமே வரலையா டாக்டர்? நியாயமான ப்ராப்ளம். என்ன போய் கொட்டாய் விட்டா தூங்கிட்டான். நீங்க தொட்டீங்க, ராசியான கை நோய் குணமாயிடுச்சு. அப்ப நெக்ஸ்ட் இவருக்கு என்ன ப்ராப்ளம்? அப்ப டாக்டர் இவர் பேர் நாகராஜன். நேத்து ராத்திரி பாம்பு கடிச்சு வந்து படுத்து கிடக்காரு. முட்டையும் பால் தான் சாப்பிடாரு. நான் இருக்கேன் சார், நான் இருக்கேன்னு சொல்றேன்ல. சொல்லிக்கிறாரு. சரி சரி, உங்களை பாம்பு எப்ப கடிச்சது? நல்லா கடிக்கல, நீ நல்லா கடிக்க போகுது. பாம்பு ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அப்போ செத்த கொடு. ஏன் சார் பயப்படுறீங்க? என்னது, என்னமோ ஒண்ணு விழுந்திருக்கு. நாகராஜா, உனக்கு குளுக்கோஸ் வாங்கி வச்சிருக்கேன், வாங்க மாட்டியா? ஐயோ காரப்பா திருப்பிட்டியா? எனக்கு இன்னும் கல்யாணம் இல்ல, உட்கார கூடாத இடத்துல உட்காந்துருக்கியே. ஐயோ உனக்கு லஞ்சம் கொடுக்கலாம்னா என்கிட்ட பணம் இல்லையப்பா. ஐயோ ஐயோ காப்பாத்துங்கய்யா. வாங்க டாக்டர். நல்ல பாப்புதான். என்னையா அப்படி போற? நீலாம் மனுஷனை காப்பாத்த டாக்டரா? அம்மா நரசம்மா, பாம்பு பாம்பு பாம்பு. எந்த விட கலாட்டா? பாம்பு 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 பாம்பு. நான் காணாத பாம்பா? இது பெரிய பாம்பு. இதை விட பெரிய பாம்பல நான் பாத்திருக்கேன். மயக்க மருந்து இன்ஜெக்ஷன். நரசம்மா வரத பார்த்தா பிடிச்சிருக்கணும் தெரியுது. பாம்பு பாம்பு கிடைக்கலையே. தப்பிச்சிட்டு பாம்பு பாம்பு பாம்பு. சார் நான் குப்சாமி பேசுறேன். நான் ராஜா பேசுறேன். அண்ணல சார். அண்ணனா அண்ணன். அந்த ஆள் பாத்ரூம்ல வலிக்கு விழுந்தாரியா? வலிக்கு விழுந்தாரா? சாரி சார், மூஞ்சில இச்சி போட்டுருச்சா? யோ டாக்டர் வர கொஞ்சம் நேரம் ஆகும், பக்கத்து கடையில போய் டீ சாப்பிட்டு வாங்க. ஏன் சார்? அட நடக்க கூடாது, நடந்து போச்சியா? என்ன ஆச்சு? டாக்டர் பாத்ரூம்ல. குப்புசாமி, குட் மார்னிங் சார். என்னையா சொல்ற? பாத்ரூம்ல? எனக்கு எல்லாம் தெரியும் சார், பாத்ரூம்ல போய். உனக்கு எப்படியா தெரியும்?
உங்க தம்பி எல்லாத்தையும் சொல்லிட்டாரு சார். பாத்ரூம்ல. குப்புசாமி. என்ன சார் அனுமார் பக்தங்கிற? பாத்ரூம்ல. குப்பு. சார் இதெல்லாம் வீட்டு விட்டு நடக்கிறதா இருந்தாலும் நீங்க பாத்ரூம்ல. குப்பு. என்ன சார் மாங்கு மாங்குன்னு வளர்ந்துருக்க? பாத்ரூம்ல போய் என்ன ஒண்ணு கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்து போயிருந்தா 4 பேருக்கு தெரிஞ்சிருக்காது. பாத்ரூம்ல போய் வாய முடியா. ஏதோ எதிர்பாராம நடந்த விஷயத்தை என் தம்பி எல்லாத்திலையும் சொல்லி என்னை அவமானப்படுத்தானா? அவனை இப்ப என்ன செய்யறான் பாரு. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.